இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இல்லையா? அதாவது லேர்னிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ போடலாம்னு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ChatGPT யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம் இல்லையா? Tradingview பிளாட்ஃபார்மில் 2 இண்டிகேட்டருக்கு மேலே ஆட் பண்ணால் நமக்கு மொக்க வாங்கிடுறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இண்டிகேட்டரை ஒரே கோடிங்கில் கொண்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டர்லாம் எடுத்து போட்டு ஒரே இண்டிகேட்டராக மாற்றிடலாம். சரி, அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது விஷயம், வீடியோக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ முக்கியமாக லைக்கு தட்டி விட்டுட்டு அப்புறம் தான் வீடியோவை பார்க்கணும். ரைட், சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போய்ட்டு ChatGPT அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லாகின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி Tradingview பிளாட்ஃபார்மையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு கரன்சி பேரை ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் EURUSD அப்படின்ற ஒரு இதை எடுத்து வச்சுக்கிறேன். எனி டைம் ஃப்ரேம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம டைம் ஃப்ரேம் மாற்ற இண்டிகேட்டர் மாறிக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ChatGPTக்கு போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன இண்டிகேட்டர் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 இண்டிகேட்டர் எடுத்துப்போமா? ஏன்னா 2 தான் இதில் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு போட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன், இன்னொன்று ஆட் பண்ணுறேன். 2 ஆட் ஆகிடுச்சிங்களா? 3ஆவதாக நான் இன்னொரு இண்டிகேட்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பொலிஞ்சர் பேண்டுன்னு போடுறோன்னு. நீங்கள் பொலிஞ்சர் பேண்ட் எங்கே இருக்குங்க? இதாக இருக்குது. இதை போட்டோம்னா உடனே ப்ரீமியம் அக்கௌண்ட் வாங்கப்பா, 2 தான் கொடுப்பேன் பேசிக்கில் அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நமக்கு தேவையான இஎம்ஐவை எடுத்துக்கிறோம். ஸோ 3 இண்டிகேட்டர் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கிறோம் அண்ட் ஒரு பொலிஞ்சர் பேண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பொலிஞ்சர் பேண்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டரில் போயிட்டு மூவிங் ஆவரேஜ்னு சர்ச் பண்ணுறேன். சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எனக்கு இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஃபிபனாசி நம்பர் அப்படின்றதுனால அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கலரில் வேணால் நம்ம போயிட்டு ஸ்டைலில் கலர் க்ரீன் வச்சுக்கலாம், திக்னஸை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இதோட கோடை போயிட்டு நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேஸ் என்னமோ சொல்லுவாங்களே, இது பேர் கர்லி பிரேஸா? ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மூவிங் ஆவரேஜோட கோடு வந்துடும். ஸோ இந்த கோடை என்ன பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நோட் பேட் எடுத்துக்கணும். நோட் பேட்னா வேர்டு டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி வேர்டில் நோட் பேட், அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. கோடு நம்பர் 1. 2வது கோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், பொலிஞ்சர் பேண்டை போட்டுடுறோம். ஸோ போட்டுட்டு இதோட சோர்ஸ் கோடை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். பொலிஞ்சர் பேண்டோட சோர்ஸ் கோட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் அண்ட் நோட் பேடில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, 3ஆவதாக இன்னொன்று போடலாம் நம்ம. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்டை எடுத்துப்போம். இண்டிகேட்டரில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் சும்மா சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். வராது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 இண்டிகேட்டர் போட்டுருக்கிறதுனால ஒன்று டெலிட் பண்ணிடலாம். 2மே டெலிட் பண்ணிடலாம். சூப்பர் ட்ரெண்ட் டிஃபால்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா இதுவா? இல்லை, இது கிடையாது. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம். சூப்பர் ட்ரெண்ட் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கணும். இதை கிளிக் பண்ணுங்கள், அதுதான். ஓகே, இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ஸ் கோடில் போயிட்டு அப்படியே ஆட்டையை போட்டுறோம். காப்பி பண்ணி இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 இண்டிகேட்டரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இன்னொரு இண்டிகேட்டரையும் போட்டுக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லைங்களா, மூவிங் ஆவரேஜ், அதை அப்படியே காப்பி பண்ணி என்டர் அடித்து இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம். இந்த இடத்துல இன்புட் இருக்கும்போது இந்த இடத்துல 9க்கு பதில் 18ன்னு போட்டுரும். ஓகே, மினிமம் இன்டர்வல் லென்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. அவ்வளோதான். இப்போ 2 மூவிங் ஆவரேஜ் இருக்குது, ஒரு பொலிஞ்சர் பேண்ட் இருக்குது, ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. இந்த எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ChatGPT அண்ணாத்த இருக்கார்ல, அங்கே போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறோம்.
பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி என்டர் அடித்தோம்னா அந்த கோடு கீழே வரும். கம்பைன் த above Pinescript codes into single code அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சார். அவர் என்ன பண்ணுவார், கடன்னு அவர் ரீட் பண்ணிவிட்டு கம்பைன்டு ஸ்கிரிப்டாக அது என்ன பண்ணுது பாருங்க, கடன்னு எடுக்குது. நமக்கு கோடிங்கை டைப் பண்ணி கொடுத்துருது. அதுவே எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஈஸியாக கடன்னு எடுத்து கொடுக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இண்டிகேட்டர், ஸ்பெஷல் இண்டிகேட்டர், சூப்பர் இண்டிகேட்டர் அப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி கோடு கம்பைன் பண்ணிட்டு பை செல் சிக்னல் மட்டும் அங்கே காமிக்கிற மாதிரி யாராவது போட்டு கோடெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பண்ண வேணாம். உங்களுக்கே ஏதாவது நிறைய ஐடியாஸ் நீங்கள் யோசிச்சு இந்த மாதிரி போட்டிங்கன்னு வைங்களேன். ஸோ எனக்கு வந்து RSI 60 இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடு, எனக்கு RSI 30 இருக்கிற இடத்துல பை சிக்னல் வர்ற மாதிரி எனக்கு வந்து பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுவுமே எழுத வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக கடன்னு எழுதுறோம். ஆனால் என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக் என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ரைட், முடிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோடை காப்பி பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் போயிட்டு இந்த இடத்துல என்ன போடலாம், கம்பைன்டு கோடிங்னு போடலாமா? சும்மா நம்ம வைக்கிறது தான் பேர், உங்கள் பேர் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இதில் ஏற்கனவே இருக்கிற கோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ChatGPT இருந்து காப்பி பண்ணிவிட்டு வந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆன் சார்ட் கொடுங்க. ஓகே, கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா இண்டிகேட்டரும் ஒரே இண்டிகேட்டரில் வந்துடுச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் போயிட்டு Pinescript கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் ஆட் டு சார்ட் கொடுக்குறேன். இப்போ போய் பாருங்கள், நம்ம போட்ட எல்லா இண்டிகேட்டரும் அழகாக ஒரே இண்டிகேட்டரில் வந்துடுச்சு. சூப்பர் ட்ரெண்டுக்கு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, பொலிங்கர் பேண்டுக்கு பொலிங்கர் பேண்ட் இருக்குது. என்ன கொஞ்சம் கச்சமச்சான் இருக்கா, அதையும் சரி பண்ணிடலாம். ஒன்றும் கிடையாது. செட்டிங்ஸில் போயிட்டு SMAல நமக்கு SMA 1 இருக்கா, அதை க்ரீன் வச்சுக்கிறோம், லைனை கொஞ்சம் பிக்காக ஆகிக்கிறோம். SMA 2 இருக்கா, அதை போயிட்டு ரெட்டு வச்சுக்கிறோம். இது நமக்கு 9, இது 18. ஸோ அதை கொஞ்சம் ரெட் லைனாக போட்டுக்கிறோம். அண்டு பொலிஞ்சர் பேண்ட் இருக்கு இல்லையா, அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட், பொலிங்கர் பேண்ட் பேக்ரவுண்டு வேணாம் அப்படின்றத ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டோட பிளாட் பேக்ரவுண்டு வேணும் அப்படின்னா அதை வச்சுக்கங்க, இல்லாட்டி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அப் ட்ரெண்டு சூப்பர் ட்ரெண்டு இது நமக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளூ வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்டுக்கு சூப்பர் ட்ரெண்டு இது நமக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் இண்டிகேஷனில் இருந்தால் தானே தெரியும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஒரு பர்பிள் நிறத்தில் வச்சுப்போம். அண்ட் அதோட லைனையும் டார்க் ஆக்கிடுங்க. ஸோ இன்னும் டார்க் ஆகிறதா இருந்தாலும் ஆக்கிங்க, இல்லை இன்னும் பட்டையாக்கிறதா இருந்தாலும் ஆக்கிங்க. இன்னும் கிளியராக தெரியும் உங்களுக்கு. 4th வேல்யூ வச்சிடுறேன். அண்ட் இங்கே ஏதாவது இன்புட் மாற்றணும், எனக்கு 9 மூவிங் ஆவரேஜ் வேணாம்ப்பா, எனக்கு 20 மூவிங் ஆவரேஜ் கொடு, இல்லை 20-50 கிராஸ் ஓவர் கொடு அப்படின்னா அதை போட்டுட்டிங்கனாலும் அதுவும் மாறிடும். ஸோ இங்கே எல்லா செட்டிங்குமே ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொலிங்கர் பேண்ட் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது, மூவிங் ஆவரேஜ் இருக்குது, ஒன்று ரெண்டு மூவிங் ஆவரேஜுமே இருக்குது. ஓகே, ஸோ இன்னொன்று கொஞ்சம் நம்ம கேட்டு பார்ப்போமா ChatGPT கிட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். கிவ் மீ பை செல் சிக்னல் ஃபார் த above code when moving average crossover happens அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரு அடிப்போம். சட்டன்லி எஸ் அப்படின்னு போட்டு அது கடன்னு என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் கோடு எழுத ஆரம்பிச்சிடும். அதுவே பேர் வச்சு பாருங்க, மல்டி இண்டிகேட்டர் SMA புலிங்கர் பேண்ட் சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் டேர்மா இந்த ஷார்ட்ல என்ன வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இண்டிகேட்டர் நேம். ஓகே, நீங்க அதை விட மாத்திரதா இருந்தால் மாத்திக்கலாம், அப்படிதான் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கோடு முடியட்டும். ஓகே, கோட் ரெடி. இப்போ இந்த கோடை காப்பி பண்ணியாச்சு. லெட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டரை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் Pinescriptல போயிட்டு நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கிற இடத்துல மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடுறோம். சம்டைம்ஸ் எரர் அடிக்கும், லெட் மீ ஆடு. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணலாம். சேவ் அண்ட் ஆட் டு சார்ட்னு கொடுத்துட்றோம். எதுவும் எரர் அடிக்கலைங்க, சூப்பருங்க. பை செல் சிக்னலோட வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும், மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் போயிட்டு கலர் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. செட்டிங்ஸில் போயிட்டு லைன் சார்ட் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கிங்க. இங்கே வந்து சைஸை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்கிங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டுங்க. பொலிங்கர் பேண்டோட பேக்ரவுண்ட் எனக்கு வேணான்னா மாற்றிடுங்க. அண்ட் சூப்பர் ட்ரெண்டோட கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்டுக்கு டார்க் க்ரீனை கொடுத்து லைன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு டாட்டட் லைன் கொடுப்பா அப்படின்னு கொடுத்தா கூட, சர்க்கிள் கொடுத்தா கூட அழகாக அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கேயும் ஒரு சர்க்கிளை கொடுத்து ஒரு போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா
ஏதோ ஸ்பெஷலாக பயங்கரமான இண்டிகேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான்ப்பா இந்த பையன், யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பந்தா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குறுக்கு வழிகளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் ஆகல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கோடிங் ஒர்க் ஆச்சுன்னா சோர்ஸ் கூட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.